أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் துவங்குகின்றோம். அன்பில் நிறைந்த GTM நேயர்களே, இன்று நாம் பேசப்போகக்கூடிய தலைப்பு இந்த ரமதான் மாதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. பலமுறை கேட்ட செய்திகளாக இருந்தாலும் பலமுறை இதை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் கூட இஸ்லாமிய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இதை முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நற்செயல்தான் சதகா, அதாவது தர்மம். சதகா என்பது ஒரு சிறிய நல்ல செயல், ஆனால் அதுதான் நம்முடைய ஈமான், நம்முடைய மனிதநேயம், நாம் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இஸ்லாத்தை பொறுத்தவரை சதகாவுடைய பார்வை எப்படி என்றால் சற்று முரண்பட்ட பார்வை போல் அது தோன்றும். ஏனென்றால் சதகா நாம் கொடுக்கின்றோம், தர்மம் செய்கின்றோம், அதனுடைய பலனை நாம் கண்கூடாக எல்லா நேரமும் அறிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை, அதனுடைய நன்மைகளை நாம் அனுபவிப்பதும் இல்லை. சில சமயம் நாம் தெரிந்து கொள்கின்றோம், சில சமயம் அதனுடைய நன்மையை நாம் அனுபவிப்போம், அல்லது பல சமயம் எதுவுமே கிடைக்காமல் போய்விடலாம். ஆனால் மறுமையில் அதனுடைய கூலி நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான். ஒரு மனிதனுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் இஸ்லாம் சொல்கின்றது, நீ சதகா தர்மம் செய். உடல்நலம் சரியில்லாமல் போவதற்கும் அல்லது ஒரு கஷ்டம் வருவதற்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கும் தர்மத்திற்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று சாதாரணமாக நாம் யோசிக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதற்குள் பல நுண்ணறிவுமிக்க செய்திகளை அவன் பதிவு செய்து வைக்கின்றான். நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை பெறக்கூடிய ஒருவனுடைய பிரார்த்தனை நமக்கு தேவையாக இருந்திருக்கலாம். நம்முடைய பிரார்த்தனை துவாக்களை விட அவனுடைய பிரார்த்தனைக்கு சக்தி அதிகமாக இருக்கலாம். அல்லது அவன் துவாவை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, நாம் கொடுக்கக்கூடிய அந்த சதகா, அந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நன்மையை வாரி வழங்குவான். அதனுடைய பலனை நமக்கு உடல் நலமாக தருவான். இன்னும் பல நன்மைகள் இருக்கின்றன. சதகா என்றால் உண்மையில் என்ன என்றால் அது சித்க், உண்மை என்ற அரபு சொல்லிலிருந்து வந்தது. ஒருவருடைய ஈமான், நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் உண்மையானது தான் என்பதை அது நிரூபிக்கக்கூடிய செயல்தான் சதகா. அல்லாஹ்விற்காக தர்மம் செய்வதுதான் நான் உண்மையான முஸ்லீமாக இருக்கின்றேன், நான் உண்மையில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் நிரூபித்து காண்பிப்பது தான் சதகா. தர்மம் என்பது கையில் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் கொடுப்பது என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். தர்மம் பணத்தில் மட்டும் இல்லை. பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து உணவு கேட்கின்றான், என்னுடைய வயிறு பசியாக இருக்கின்றது, ஏதேனும் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டால் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பதும் தர்மம். உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை சந்தித்து, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான், நீங்கள் விரைவில் நலமடைந்து விடுவீர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வை நினைத்து அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இதை பொறுமையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்
உங்களது நோயை அவன் குணமாக்கி விடுவான் என்று ஆறுதல் வார்த்தை கூறுவதும் கூட தர்மம்தான். எதிரில் வைக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து அன்பான பார்வையோடு ஒரு புண் சிரிப்பு சிரித்தால் கூட அதுவும் தர்மம்தான். அதற்கும் நன்மை உண்டு. ஒரு மனிதனிடம் பேசுகின்றோம், பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அந்த நல்ல வார்த்தைகளை பேசுவதும் கூட தர்மம்தான். வழியில், சாலையில், தெருவில் நடந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கல்லின் மூலமாக மற்றவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்று நாம் கருதி அதை அகற்றி வேறு பக்கம் ஒரு ஒதுங்குப்புறமாக வைத்தோம் என்றால் அந்த கல்லை அகற்றுவதன் மூலம் கூட தர்மம்தான். இவையெல்லாம் சதக்காவுடைய நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். அதிலும் குறிப்பாக ரமதான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய தர்மத்திற்கு மற்ற நாட்களை விட அதிகப்படியான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். இஸ்லாமிய ஈமானிய நம்பிக்கையின்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மடங்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குகின்றான். ஒரு கடமையான செயல் ஃபர்து தொழுகை. இந்த ஃபர்து தொழுகையை ரமதான் மாதத்தில் செய்வதன் மூலமாக மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய அந்த ஃபர்லான கடமையான செயல்களை 70 மடங்கு அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான அமல், ஒரு சுன்னத்தான ஒரு நற்செயல் மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய ஒரு ஃபர்லான கடமையை விட அதிக நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். ஒரு ஃபர்துக்கு 70 மடங்கு நன்மை, ஒரு சுன்னத்திற்கு ஃபர்துடைய நன்மை. இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் கணக்கிட முடியாத நன்மைகளை வாரி வழங்கப்படும். அதிலும் குறிப்பாக ஒரு மனிதரை நோன்பு திறக்க வைப்பதன் மூலமாக, நோன்பு வைத்திருப்பதற்கு உணவு அளிப்பதன் மூலமாக அல்லது நோன்பு திறக்க வைப்பதன் மூலமாக மிகப்பெரிய தர்மமாக அது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை வாரி வழங்குகின்றான். அப்படி செய்ததன் மூலமாக நோன்பு வைத்தவருக்கு கிடைக்கக்கூடிய அதே அளவு நன்மைகளை நோன்பாளியின் நன்மையில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நமக்கு முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குகின்றான். இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஜக்காத், தங்களுடைய கட்டாய கடமையான ஜக்காத்தையும் ரமதானிலேயே பலர் கணக்கிட்டு வழங்குவதன் காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த ஒரு ஜக்காத், அந்த ஃபர்தை செய்வதன் மூலமாக 70 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் தான் அது ரமதான் மாதத்தில் பலரும் ஜக்காத்தை கொடுக்கின்றார்கள். பெருநாள் தொழுகை என்றாலே சதகத்துல் ஃபித்ர். அந்த ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று நாம் ஏதேனும் சிறிய பெரிய தவறுகள் செய்திருந்தால் அதற்கு ஈடாக ஏழைகளுக்கு வழங்கப்படக்கூடிய தர்மம், நம்முடைய சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுத்து கொண்டு மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தி, அதல்லாமல் ஏழைகளும் பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு வழிகளை ஏற்படுத்தி தந்து மகிழ்ச்சியை எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய வழிமுறை. இதுதான் உண்மையான பெருநாள். தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை அது நமக்கு தணித்து விடுகின்றது. நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நம் மீது கோப பார்வை பட்டிருந்தால் இந்த தர்மத்தின் மூலமாக அந்த கோப பார்வை தணிந்து விடுகின்றது. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுகின்றான். தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்கின்றதோ அதே போன்ற தர்மம் என்பது நாம் செய்த சிறிய சிறிய பிழைகளை அது மன்னித்துவிடும், அழித்துவிடும். மறுமை நாளையிலே அந்த சூரியன் தலைக்கு மேலே நிற்கக்கூடிய நேரத்திலே எல்லோரும் உருகி ஓடப்போக்கூடிய அளவுக்கு அந்த சூட்டை தணித்து கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய அரிசியுடைய நிழலை அவர்களுக்கு பெற்றுத்தரும். தர்மம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அவருடைய பொருள்கள் யாருக்கும் குறைந்து விடுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், சதக்கா கொடுங்கள்,
தர்மம் செய்வதன் மூலமாக உங்களுடைய செல்வம் ஒருபோதும் அது குறைந்து விடாது என்று சொன்னார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதக்கா தர்மம் அதை பற்றி பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி செலவழிப்பதன் மூலமாக அந்த நன்மைகள் அல்லாஹுக்கு சென்றடைவதில்லை, உங்களுக்காகவே அது திரும்ப கிடைக்கின்றது என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான ஒரு உதாரணத்தையும் நமக்கு குறிப்பிடுகின்றான். தர்மத்துடைய பலன் எப்படி என்றால், அது உங்களுக்கு பன்மடங்கு பெருகி கொடுக்கப்படும், உங்களுடைய செல்வம் குறையாது. எப்படி பெருகும் என்றால், ஒரு உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் செல்வங்களை செலவிடுபவர்களுக்கு ஒரு தானியத்தை போன்றது. ஒரு தானியத்தை விதைப்பதன் மூலமாக அது 7 கதிர்களை முளைக்கச் செய்கின்றது. அந்த ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கின்றன. 700 நன்மைகள். அல்லாஹ் நாடினால் இதைவிட இன்னும் அதிகமாக ஆக்கி தருவான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அன்பத்தத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சுன்புலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ் நாடினால் வல்லாஹு யுலாயிஃபு மய்யஷா, இன்னும் இதில் பன்மடங்கு அவன் அதிகப்படுத்தி தருவான். ஏனென்றால் அல்லாஹ் மிகவும் விசாலமானவன், அவன் கஞ்சன் அல்ல, அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடியவன். நம்முடைய மனதில் எந்த ஒரு இஹ்லாஸான எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் என்பதை அவன் பார்க்கின்றான். அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய இந்த தர்மம், இது அல்லாஹ்விற்காக செலவழிக்கக்கூடியது என்ற எண்ணம், அதுதான் நமக்கு பன்மடங்கு அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுத்தரும். மற்றவர்கள் பார்ப்பதற்காக இவர் பெரிய பணக்காரர், இவர் வாரி வணங்கக்கூடிய வள்ளல் என்று பெயர் சொல்வதற்காக தர்மங்களை செலவழிப்பதன் மூலமாக நாம் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியாது. நாம் 1 ரூபாய் செலவழித்தால், தர்மம் கொடுத்தால், அல்லாஹ் 700 நன்மைகளும் அதற்கு மேலாகவும் நமக்கு அவன் கிடைக்கச் செய்வான். நமது பாவங்களை மன்னித்து விடுகின்றான். தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னித்து விடுகின்றான். நாம் மனிதர்கள், நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் சதக்கா அது பரிசுத்தமாக்கிவிடும். பரிசுத்தமாக்கக்கூடிய வழி அடுத்ததாக பரக்கத்து அதிகரிக்கும். நான் கொடுத்தால் என்னுடைய பணம் குறைந்து விடுமே, நாம் என்ன செய்வது என்று பலரும் நினைத்து கொடுப்பதற்கு தயங்குவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் கொடுத்தால் நமக்கு அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். கொடுத்த பணமும் குறையாது. நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் அதிகமாகும். நம்முடைய வருமானத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். நமது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் நிறைந்து வழியும். நமது கஷ்டங்களெல்லாம் நீங்கிவிடும். தர்மம் செய்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கெட்ட முடிவுகளை அது தடுத்து விடுகின்றது. நமக்கு தெரியாத, நாம் பார்க்க முடியாத பல அபாயங்களை அல்லாஹ்விடமிருந்து நம்மிடமிருந்து அல்லாஹ் அதை தூரப்படுத்துகின்றான். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய தர்மம் நாளை மறுமையில் அது மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு அது பெற்றுத்தரும். தர்மம் கொடுப்பவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு தனி மகிழ்ச்சியே ஏற்படும். ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை பார்த்து அவனுடைய பசியை தீர்ப்பதன் மூலமாக, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக, உதவியின் மூலமாக அவன் அதை பார்த்து சந்தோஷப்படும் பொழுது கொடுக்கக்கூடியவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு தனி மகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்து பாருங்கள். வாழ்க்கையில் நம்முடைய மன அழுத்தங்களெல்லாம் குறைந்துவிடும். நம்முடைய உள்ளத்தில் கருணை அதிகரித்து விடும். அகந்தை என்று சொல்லக்கூடிய பெருமை இருக்கின்றதா, தற்பெருமை, அது குறைந்துவிடும். அல்லாஹ் எனக்கு தந்தான், அவன் கொடுத்த ரிஸ்க், அதை என்னால் இயன்றதை மற்றவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன். என் மூலமாக அல்லாஹ் தரப்படுவதற்கு அவன் நாடி இருக்கின்றான், நான் அதை கொடுக்கின்றேன். அல்லாஹ் நாடினால் எனது வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அல்லாஹ் நாடினால் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம். நானே இன்னொரு இடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய நிலையை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தரலாம். ஆனால் என் மூலமாக இன்னொருத்தருடைய பசியை போக்குவதற்கு அல்லாஹ் உதவி செய்தானே, இன்னொருத்தருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு எனக்கு அல்லாஹ்
உதவி செய்தானே என்ற கருணை உள்ளம் நமக்கும் அதிகமாகும். தர்மத்தில் பல வகைகள் இருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகளெல்லாம் தர்மத்தின் மூலமாக, சதக்காவின் மூலமாக கிடைக்கும். சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடியவர்கள் தொடரக்கூடிய தர்மம், பள்ளிவாசல்கள் கட்டுவது, கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல்களுக்காக நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது, அந்த கட்டி முடிக்கப்பட்ட பிறகு யாரெல்லாம் அந்த தொழுகின்றார்களோ, ஓதுகின்றார்களோ, திக்ர் செய்கின்றார்களோ, அதில் ஒரு பகுதி நன்மை அல்லாஹ் நமக்கும் வாரி வழங்குவான். மக்கள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு கிணறை அமைத்து அதன் மூலமாக தண்ணீர் கிடைப்பதற்கு பலருடைய தாகத்தை நாம் தணித்து வைத்தால் அதுவும் சதக்கத்துன் ஜாரியாவாக தொடர்ந்து நமக்கு நன்மைகள், நாம் இறந்துவிட்டாலும் அந்த நன்மைகள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய கல்விக்காக உதவி செய்து அந்த கல்வியின் மூலமாக அவன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக தனது வாழ்க்கையையும் அவன் சரியாக்கி கொள்வானேயானால் அந்த கல்விக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலமாக சதக்கத்து ஜாரியா என்று சொல்லக்கூடிய தொடரக்கூடிய நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, ஓதுவதற்கு குர்ஆன் வாங்கி கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்காக உதவி செய்வது, நம்முடைய மரணத்திற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வழங்குவான். ஆனால் இந்த நன்மைகளெல்லாம் சிறந்த நன்மை, மிகச்சிறந்த தர்மம் எதுவென்றால் நம் வலதுகை கொடுப்பதை இடதுகை தெரியாமல் கொடுப்பது, மற்றவர்கள் பார்ப்பதற்காக செலவழிக்காமல் கொடுக்காமல் அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய திருப்திக்காக நான் கொடுக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாதபடி கொடுக்கக்கூடிய தர்மம் சதக்கா இருக்கின்றது அல்லவா, அதுதான் அல்லாஹ்விற்கு மிக மிக மகிழ்ச்சியானது, அதுதான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது. பணம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, தினம் தினம் நாம் சதக்கா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஒருவரை பார்த்து செய்யக்கூடிய ஒரு பொன் சிரிப்பு, அவளுக்கு செய்யக்கூடிய உதவிகள், பேசக்கூடிய வார்த்தைகளில் நல்ல வார்த்தை, ஒருவன் நமக்கு அநியாயம் செய்து விட்டான் அதை மன்னிப்பதன் மூலமாக தர்மம் கொடுத்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகின்றான். இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அழகாக ஆக்கித்தரும். எனக்கு போதுமான வருமானம் இல்லை, அல்லது இன்னொரு நாள் நான் கொடுப்பேன், இன்னும் சற்று வசதி வரும்போது நான் பார்ப்பேன் கொடுப்பேன், பின்னால் பார்த்து கொள்ளலாம், இப்போது என்னுடைய வாழ்க்கைக்காக எனது பிள்ளைகளுக்காக நான் சேமிக்க வேண்டும் என்று நினைத்து கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன். நாம் சம்பாதிப்பது, நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் கொடைகள் எல்லாம் அது அல்லாஹ் நமக்கு தந்தது. அது அல்லாஹ்விற்கே திருப்பி தருவதன் மூலமாக அவனை மகிழ்ச்சிப்படுத்தி மேலும் மேலும் அவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கொடுத்ததை இறுக்கி பிடித்து வைத்துக்கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் கஞ்சித்தனம் செய்வது உண்மையில் பரக்கத்தை ஏற்படுத்தாது. தினமும் ஏதேனும் ஒரு சதக்காவை நாம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றலாம். ஒரு சிறிய செயல், ஒரு சின்ன நன்மையை மூலமாக நம்முடைய மாத வருமானத்தில் ஏதேனும் ஒரு சிறிய தொகையை எடுத்து வைத்துக்கொண்டு அதை சதக்காவாக கொடுத்தோம் என்றால் அதனால் நம் நன்மைகளை அதிகமாக பெற முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நற்செயலாவது நாம் செய்யலாம். வாரத்தில் ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி மருத்துவமனைக்கு சென்று யாரோ ஒருத்தன் உடல்நலம் சரியில்லாமல் உட்கார்ந்திருக்கின்றான், அவனை பார்த்து ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்வதன் மூலமாக தர்மம் செய்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நமது குழந்தைகளுக்கும் தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் கற்பித்து வர வேண்டும். அதுவும் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக கொடுப்பதை நாம் பழக்க வேண்டும். அது பணக்காரர்களுக்கு மட்டும் கொடுப்பதல்ல, யாருக்கு மனம் இருக்கின்றதோ அவர்கள் தர்மம் செய்யலாம். நல்ல உள்ளம் இருக்கின்றதோ தாராளமாக உதவி செய்யலாம். இல்லை, மனதால் நினைத்தால் கூட நன்மை கிடைக்கும்.
ஒரு மண்ணுடைய கஷ்டத்தை, சிரமத்தை, பிரச்சனையை, தேவையை பார்த்து நாம் என்னிடம் பணம் இல்லையே, இதை கொடுத்து நான் அவனை உதவி செய்து, தர்மத்தை கொடுத்து, சதக்கா செய்து அவனது கஷ்டத்தை நான் போக்கியிருப்பேனே என்று மனதால் நினைப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்றான். இன்று நாம் கொடுப்பது நாளை நம்மை காப்பாற்றும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது கெட்ட முடிவுகளை தடுத்துவிடும். நாம் பார்க்க முடியாத பல அபாயங்கள் நமக்கு பின்னால் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மை இன்ஷா அல்லாஹ் தர்மம் செய்வதன் மூலமாக அவன் காப்பாற்றுவான். நமக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு நோய், ஒரு விபத்து, ஒரு நஷ்டம், அதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கலாம். இதுவைகளெல்லாம் நமது கண்களுக்கு நேரடியாக தெரியாது. ஆனால் நாம் உணராமலேயே, நமக்கு தெரியாமலேயே நாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கின்றோம். அது நாம் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மத்தின் மூலமாக, நாம் செய்யக்கூடிய அந்த சதக்காவின் மூலமாக அது இன்ஷா அல்லாஹ் நிறைவேறலாம். ஒரு சிறிய சதக்கா அது பெரிய பாதுகாப்பாக மாறலாம். நாம் கொடுப்பது என்றுமே அது வீணாக போகவே செய்யாது. அல்லாஹ் அதை நமக்கே திரும்ப தருவான். இந்த உலகத்தில் கிடைக்காவிட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். நாம் எல்லோரும் தர்மத்தின் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நமக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை நமக்கு தருவானாக. மிகச்சிறந்த தர்மம் என்னவென்றால், நமக்கு தேவையில்லாத பழைய பொருட்களை எடுத்து, அல்லது இது பயன்படப் போவதில்லை என்பது, இது தரம் குறைந்து விட்டது என்று நாம் தூக்கி வீசப்போகக்கூடிய, குப்பையில் போடக்கூடியதை கொடுப்பதன் மூலமாக தர்மத்தின் நன்மையை முழுமையாக பெற முடியாது. நமக்கு எதெல்லாம் விருப்பமாக இருக்கின்றதோ அதை கொடுப்பது மிகச்சிறந்த நன்மை. நீங்கள் எதை நேசிக்கின்றீர்களோ அதிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நன்மையை அடைய மாட்டீர்கள். அது எதை செய்தாலும், எந்த செலவு செய்தாலும் அல்லாஹ் அதனை நன்கு அறியாமல், பார்க்காமல் இல்லை என்பதை அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கின்றான். லன் தலாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பு வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். தெரிந்தும் தெரியாமலும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம், நன்மைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வாரி வழங்குகின்றான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியத்தன். அவர்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் இரவிலும் பகலிலும் தனது செல்வங்களை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த கூலி உண்டு. அவர்கள் எதற்காகவும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாவலில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அல் குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஆகவே அன்புமிக்கவர்களே, ரமதான் மாதம் நம்மை விட்டு செல்வதற்கு முன்னால் நம்முடைய வருமானத்திலிருந்து ஒரு தொகையை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அவருடைய பிறநாள் மகிழ்ச்சிகரமான பிறநாளாக மாறுவதற்கு, அவருடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு, அவர்கள் நோன்பு வைப்பதற்கு, அவர்கள் நோன்பு திறப்பதற்கு பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், அனாதை இல்லங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவைகளுக்கு நாம் தர்மத்தை வாரி வாரி வழங்கி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்து நமது வாழ்க்கை மிக மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான வாழ்க்கையாக அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக என்று துஆ செய்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.